So dear children, so previous class நம்ம வந்துட்டு ozone oxygen that is 16th groupல start பண்ணி oxygen எப்படி prepare பண்ணது then ozone ஓட properties chemical properties uses பார்த்து முடிச்சிட்டோம். So next we will go to the topic is allotropic forms of sulphur. என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா allotropic forms of sulphur. Sulphur exists in crystalline as well as amorphous allotropic forms. So நம்ம sulphur வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா crystalline ஸ்ட்ரக்சர்லையுமே இருக்கு அமார்ஃபஸ் ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கு. ஸோ அமார்ஃபஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா நம்ம சாலிடுக்கும் லிக்விடுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்டேட் தான் என்ன சொல்லணும்னாக்கா அமார்ஃபஸ். ஸோ அப்போ சல்ஃபர் எக்ஸிஸ்ட் இன் டூ ஃபார்ம்ஸ் சச் அஸ் வாட் அப்படின்னா crystalline as well as என்னன்னாக்கா amorphous allotropic forms. The crystalline form includes the rhombic sulphur. So நம்ம crystallineல வந்து பாத்தீங்கன்னா என்னவும் இருக்கு அப்படின்னாக்கா rhombic sulphur which is otherwise called as alpha sulphur and monoclinic sulphur otherwise called as a beta sulphur. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம crystalline formல இருக்கிற நம்ம சல்ஃபர் வந்து நமக்கு என்னன்னாக்கா rhombic sulphur that is alpha sulphur and monoclinic sulphur that is a beta sulphur. So amorphous allotropic form includes a plastic sulphur that is a gamma sulphur. So நமக்கு வந்து amorphous formல என்னென்ன நம்ம சல்ஃபர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா plastic sulphur. So இதை பிரீஃபா பார்க்க போறோம். alpha sulphur, then milk of sulphur and colloidal sulphur. So next one என்னன்னாக்கா milk of sulphur and colloidal sulphur. So 2 marks 3 marksல கேட்பாங்க. crystalline formல இருக்கிற sulphur that is a 1 markல கூட கேட்கலாம். So you have to mark it. So next வந்து நம்ம rhombic sulphur பத்தி பார்க்கலாம். So rhombic sulphur also known as alpha sulphur is a only thermodynamically stable allotropic form at ordinary temperature and pressure. So rhombic sulphur பாத்தீங்கன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லணும் alpha sulphur அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ஸ்டேபிளாக இருக்காங்க. ஓகேவா? ஸ்டேபிள் அலோட்ரோபிக் ஃபார்ம். ஸோ அப்போ வந்துட்டு 1 மார்க்ல கேட்கலாம் அமாங் த ஃபாலோவிங் விச் இஸ் தெர்மோடைனமிக் ஸ்டேபிள் சல்ஃபர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ ரோம்பிக் சல்ஃபர். ஸோ ஆர்டினரி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அது நமக்கு என்ன ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. த கிறிஸ்டல்ஸ் ஹாவ் ஏ characteristic yellow color and are composed of S8 molecules. So இந்த crystals வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா yellow color. ஓகேங்களா? So that is a 1 mark. So நமக்கு எத்தனை சல்ஃபர் மாலிகூல்ஸ் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்குனாக்கா 8 சல்ஃபர் that is S8 அப்படின்னு நம்ம சொல்றோம். When heated slowly above 96 degrees Celsius it converts into monoclinic sulphur. So இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ரொம்ப மாடரேட்டில் ரொம்ப ஸ்லோவாக ஹீட் பண்ணுறோம். எந்த டிகிரிக்கு மேலே அப்படின்னா 96 டிகிரிக்கு மேலே ஹீட் பண்ணுறச்ச நமக்கு அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா மோனோக்ளினிக் சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது. எந்த சல்ஃபர் அப்படின்னா ரோம்பிக் சல்ஃபர் வந்து மோனோக்ளினிக் சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? So that is upon cooling below 96 degrees Celsius the beta form converts back to your alpha form. So அப்படியே அதுக்கு ஆப்போசிட் எப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ கூலிங் 96 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கூல் பண்ணுறச்ச நமக்கு அது என்னவா மாறுது அப்படின்னாக்கா ஸோ பீட்டா ஃபார்ம் தட் இஸ் அ பேக் டு ஃபார்ம் ஆல்ஃபா ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ மோனோக்ளினிக் சல்ஃபர். ஸோ இது வரைக்கும் ரோம்பிக் சல்ஃபர். ஸோ இட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் 5 மார்க்கில் ரெண்டுமே சேர்த்துனா அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜென்ரலாக கேட்கவும் சான்சஸ் இருக்குது. 3 மார்க்குலையும் கேட்க சான்சஸ் இருக்குது. மார்க் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். Theoretical தான். So monoclinic sulphur also contains S8 molecules in addition to small amount of S6 molecules. So S8 கூட கொஞ்சம் நமக்கு என்னவோ மிங்கிள் ஆயிருக்கும்னா S6 molecules என்ன பண்ணிட்டோம் மிங்கிள் ஆயிருக்கும். தட் இஸ் என்னன்னாக்கா monoclinic sulphur. ஓகேங்களா? It exists as a long needle like prism. ஸோ எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு நீடில் மாதிரி நம்மளுக்கு ப்ரிசம் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் அ பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர் விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர் வந்துட்டு எது அப்படின்னு கேட்பாங்க. மோனோக்ளினிக் சல்ஃபர் தட் கண்டென்ஸ் வாட் ஆர் த மாலிகூல்ஸ் இஸ் பிரசன்ட் அப்படின்னாக்கா S8 இன்க்ளூட்ஸ் த S6 மாலிகூல்ஸ். ஓகே? So it is stable between 96 degrees Celsius to 119 degrees Celsius and slowly changes into rhombic sulphur. So நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் எந்த டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 96 டிகிரி செல்சியஸ்லையும் 110 டிகிரி செல்சியஸ்லையும் மெயின்டைன் பண்ணுறச்ச நமக்கு வந்துட்டு நம்ம மோனோக்ளினிக் என்னவா மாறுது அப்படின்னாக்கா ரோம்பிக் சல்ஃபராக மாறுது. ஓகேங்களா? So when molten sulphur is poured into cold water a yellow rubbery ribbon of plastic sulphur is produced.
ஸோ நம்ம சல்ஃபரை வந்து நல்லா மெல்ட் கண்டிஷனில் நம்ம எதில் வந்துட்டு போர் பண்ணுறோன்னா வாட்டரில் ஊற்றுறாங்க. ஓகே, ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா நம்ம சல்ஃபரை வந்து மோல்டன் கண்டிஷனில் மாற்றிட்டு அதை எதில் ஊற்றுறோம், நம்ம எதில் போர் பண்ணுறோம், வாட்டரில் போடும்போது நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா எல்லோ கலரில் ரப்பர் மாதிரி ரிப்பன் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சல்ஃபர் வந்து ஃபார்ம் பண்ணுது. So they are very soft and can be stretched easily. So ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பிடிச்சி நீட்டாக இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, that is a stretched. ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா இழுக்க முடியுது. On standing, cooling slowly, it slowly becomes a hard and changes to stable rhombic sulfur. ஸோ கொஞ்சமாக நம்ம ஸ்லோவாக ஸ்டாண்ட் பண்ணி கூல் பண்ணுறச்ச அது கொஞ்சம் ஹார்டாக வந்து நமக்கு என்னவா மாறுதுனாக்கா நம்ம ரோம்பிக் சல்ஃபராக வந்து என்ன பண்ணுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? So sulfur also exists in liquid and gaseous state. Sulfur நம்மளுக்கு எந்த ஸ்டேட்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்கா liquid and gaseous ஸ்டேட்லையும் இருக்குது. At around 140 degrees Celsius, the monoclinic sulfur melts to form mobile pale yellow liquid called lambda sulfur. So which is a very very important. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா 140 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம மோனோக்ளினிக் சல்ஃபரை வந்துட்டு மெல்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து மொபைல் பேல் எல்லோ அப்படியே தண்ணி மாதிரி ஓடுற ஒரு பேல் எல்லோ லிக்விட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி மொபைல் லிக்விட் பேல் எல்லோவில் ஃபார்ம் பண்ணுற அந்த சல்ஃபருக்கு பேர் என்னன்னாக்கா லாம்டா சல்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேப்பர் ஓவர் த லிக்விட் சல்ஃபர் consist of 90% of. ஸோ அப்போ அந்த வேப்பர் அதில் இருக்க அந்த நம்மளுக்கு வெளில வருது இல்லையா அந்த சல்ஃபரில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் எத்தனை சல்ஃபர் 8 இருக்குது, சல்ஃபர் 7 இருக்குது, சல்ஃபர் 6 இருக்குது. அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மிக்சர்ஸ் S2, S3, S4, S5 மாலிகுல்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 5 மார்க்கில் வந்துட்டு அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எழுதணும். ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். தியரட்டிக்கல் ஃபார்மர்ஸ் இது இந்த மாதிரி இருக்குது, இது இந்த ஹீட் பண்ணால் இந்த ஃபார்முக்கு மாறுது அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ முக்கியமாக சல்ஃபர் அப்படின்னும் போது எல்லோ காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ யூ ஹாவ் டு நோட் அட் தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பார்க்க போறோம். இப்போ சல்ஃபர் காம்பவுண்ட்ல சல்ஃபர் டை ஆக்சைடு வந்துட்டு பார்க்க போறோம். சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்முலா SO2. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்ரேஷன் மட்டும் டுடே பார்த்துடலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சல்ஃபர்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். A large scale production of sulfur dioxide is done by burning sulfur in an about 6 to 8% of sulfur is oxidized to sulfur trioxide. ஸோ நம்ம வந்துட்டு சல்ஃபர் வந்து டைரெக்டாக ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. அதே சல்ஃபர் வந்து ஒரு 3 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த இந்த பெர்சன்டேஜ்க்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஃப்ரம் சல்ஃபைட்ஸ் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போனால் சல்ஃபைட்ஸ். when a sulfide ore such as a galena, zinc blend or roasted in the presence of air, sulfur dioxide is liberated. So நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். large amounts of sulfur dioxide required for manufacturing of sulfuric acid and other industrial purposes prepared by this method. ஸோ ஓகேவா? ஸோ அந்த இதில் வர நம்ம சல்ஃபூரிக் ஆசிடை வந்துட்டு நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு எடுத்துருக்கோம், ஜிங்க் பிளெண்ட். That is reacts with the oxygen to form a zinc oxide and sulfur dioxide gas. So next வந்துட்டு என்னன்னாக்கா ferrous sulfide எடுத்திருக்கோம். ஆக்சிஜன் மாலிகுல் போடுறோம் நம்ம 11 molecules of oxygen. So in the presence of heat to form ferric oxide. ஓகேவா? என்னன்னாக்கா ferric oxide. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு வெளில போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் laboratory preparation. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்க. If it is a no balance means you have to balance that. So next laboratory preparation. Sulfur dioxide is prepared in the laboratory treating a mixture metal sulfide with a sulfuric acid. So copper reacts with the sulfuric acid to form copper sulfate. ஓகேங்களா? ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு வெளில போகுது. தென் வாட்டர். ஸோ நம்ம பை ப்ராடக்டாக கிடைக்கிறது தான் நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபர் ட்ரைஆக்சைடு தென் ரியாக்ட்ஸ் வித் H+ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வாட்டராகவும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாகவும் வெளில வருது. ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் த கிளாஸ் நோட்ஸ். தென் அதை வந்து நீங்கள் வந்துட்டு படித்து எழுதி பாருங்கள். ஸோ 3 ரியாக்ஷன்ஸ் தென் ஒரு தியரிட்டிக்கல் 5 மார்க் கொஷின்ஸ் தான் இன்னைக்கு டுடே பார்த்துருக்கோம். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் த கிளாஸ் நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹோம் டெஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ அசைன்மெண்ட் வந்துட்டு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதையும் பார்த்து முடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
Thank you, children.